To the another video from Simple Networking. இந்த வீடியோல நம்ம Cisco Meraki ஓட லாகிங் ப்ராசஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் நெட்வொர்க் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மிராக்கி யூஸ் பண்ண போகிறோம்னா இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து மிராக்கி ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிஸ்கோ மிராக்கியோட பேசிக் ஓவர்வியூ வந்து வீடியோ போட்டிருந்தோம். சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் மிராக்கியோட பேசிக் ஓவர்வியூ நீங்கள் பார்க்கலாம். அந்த கண்டினியூஷன் ஆஃப் சேம் இப்போ நம்ம வந்து மிராக்கி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னா பேசிக்காக வந்து என்ன இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம வந்து பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிராக்கியோட யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ யூசர் அக்கௌண்ட் வந்து அது நம்ம வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இருந்துச்சுன்னா கார்ப்பரேட் அக்கௌண்ட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ப்பரேட் அக்கௌண்ட் இந்த சென்ஸ் லைக் நம்ம ஒரு லேப்டாப் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து @ கம்பெனி நேம் போட்டு லாகின் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு நேம் வச்சு கூட நம்ம வந்து மிராக்கி வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த சென்ஸ் லைக் ஆக்டிவ் டைரக்டரியோட சிஸ்கோ மிராக்கி வந்து சிங்க் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனியோட லாகின் யூசர் நேம் வச்சு கூட நம்ம வந்து சிஸ்கோ மிராக்கி வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அது வந்து சிஸ்கோ யூசர் அக்கௌண்ட் வந்து நம்ம மிராக்கி யூசர் அக்கௌண்ட் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து மிராக்கி வந்து லாகின் பண்ணால் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆர்கனைசேஷன் இந்த சென்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து 2 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 2 டிபார்ட்மெண்ட் வந்து தனித்தனியாக வந்து நம்ம ஆர்கனைசேஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 2 சப்டிவிஷன் கம்பெனி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் லைக் ஒரு 2 கம்பெனியில் 2 டிபார்ட்மெண்ட் இல்லை 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு டேஷ்போர்ட்லேயே வந்து 2 ஆர்கனைசேஷன் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஈச் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் நெட்வொர்க் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். நெட்வொர்க் இந்த சென்ஸ் லைக் இப்போ வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு 12 பிரான்ச்சஸ் இருக்குன்னா ஒரு பிரான்ச்சும் வந்து நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரியே வந்து க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேஷ்போர்ட் பார்த்தாச்சு. ஸோ டேஷ்போர்ட் சொல்கிறது வந்து ஒரு மிராக்கியோட GUI. நம்ம அந்த டேஷ்போர்ட்டில் வந்து லாகின் பண்ணி தான் எல்லாம் வந்து டெப்ளாய்மெண்ட், இன்ஸ்டாலேஷன், ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாமே பண்ணுவோம். அக்கௌண்ட் சொல்கிறது வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணுற பர்பஸ்க்காண்டி. ஆர்கனைசேஷன் வந்து அந்த கம்பெனி வந்து எந்த ஆர்கனைசேஷனை வந்து என்ன மாதிரி சைட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு வந்து பார்க்குறதுக்கு. நெட்வொர்க் சொல்கிறது வந்து ஒரு சைட் பிரான்ச் வந்து பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து லைவாக வந்து நான் சிஸ்கோ மிராக்கி டேஷ்போர்ட் லாகின் பண்ணி நான் உங்களுக்கு லைவாக வந்து எப்படி சிஸ்கோ மிராக்கி டேஷ்போர்ட் லாகின் பண்ணுறது, எப்படி ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி நெட்வொர்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து எப்படி லாகின் பண்ணுறதுனா கூகுளில் போயிட்டு சிஸ்கோ மிராக்கி டேஷ்போர்ட்னு வந்து நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த account.miraki.com சொல்கிறது வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அது நம்ம இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை ஆர்கனைசேஷன் இல்லை என்டர்பிரைஸ் யூசர் நேம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சிஸ்கோ மிராக்கி லாகின் பண்ண அப்புறம் டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த நெட்வொர்க் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோன்னா ஆர்கனைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஆர்கனைசேஷனில் போயிட்டு செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த ஆர்கனைசேஷன் நேம் வந்து நான் வந்து சிம்பிள் நெட்வொர்க்கிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து டிபெண்ட்ஸ் நம்ம கம்பெனி நேம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அது என்னென்ன பேராமீட்டர்ஸ்னால் வந்து நம்ம குயிக்காக எக்ஸாம்பிள் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டு எக்ஸ்பிரேஷனா இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து எவ்ரி 90 டேஸில் வந்து நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும்னா நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 90 டேஸ் இப்போ 90னா 90 டேஸ் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணியாச்சுன்னா எவ்ரி 90 டேஸ் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் பாஸ்வேர்டு வந்து இது ஃபோர்ஸ் யூசர் டு சேஞ்ச் தி பாஸ்வேர்ட் டிஃப்ரெண்ட் ஃபார் தி ப்ரீவியஸ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம். அதே பாஸ்வேர்டு வந்து நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நம்ம வந்து 8 கேரக்டரு இல்லை ஆல்ஃபாபெட் நியூமரிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் லாக்னா இப்போ நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபெயில்டு லாகின் பண்ணியாச்சுன்னா 3rd டைம் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். டைம் ஐடியல் டைம் அவுட்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தோம்னா 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து எந்த ஆக்டிவிட்டி வந்து சிஸ்கோ மிராக்கி டேஷ்போர்டில் பண்ணாமல் இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வேணா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து லாகின் ஐபி ரேஞ்சுன்னு சொல்கிறது வந்து நம்ம டிவைஸோட ஐபி வந்து லிஸ்ட் ஆஃப் ஐபிஸ் வந்து இப்போ ஏசிஎல்ல எப்படி நம்ம எனேபிள் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பெர்மிட் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஐபியை வந்து இங்கே நம்ம கொடுத்துட்டு அந்த ஐபியை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து இது வந்து ஏபிஐபியை வந்து நம்ம
குடுத்துக்கலாம். இது வந்து Cisco செக்யூர் X1னா இது வந்து சென்ட்ரலா வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு வந்து Cisco ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மளால வந்து லாகின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மேனேஜ் அலர்ட்ஸ் வந்து மெயில் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த மாதிரி வந்து ஜென்ரலா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏபிஐ எனேபிள் பண்ணா, இங்க வந்து ஏபிஐ போய் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பண்ண அப்புறம் இங்க வந்து சேவ் சேஞ்சஸ் நம்ம குடுத்தாச்சுன்னா, அந்த ஆர்கனைசேஷன் வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண அப்புறம், நம்ம வந்து நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து எந்த நெட்வொர்க்கும் இல்ல. நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் போயிட்டு கிரியேட் நெட்வொர்க்னு நீங்க குடுங்க. நெட்வொர்க் குடுத்த அப்புறம், நெட்வொர்க் நேம் வந்து நம்ம வந்து குடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பிரான்ச் ஆஃபீஸ் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் நம்ம வந்து எந்த மாதிரி குடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, சிம்பிள் நெட்வொர்க்கிங் டெமோன்னு வந்து ஒரு ஆம் நெட்வொர்க் நேம் வந்து குடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து குடுத்த அப்புறம், நெட்வொர்க் டைப் வந்து கம்பைன் இல்ல ஸ்பெசிஃபிக் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஷாப்பிங் மால், இல்ல ஸ் அ ஏதாச்சும் வந்து ஒரு சேல்ஸ் ஆஃபீஸ்னா, நம்ம ஜென்ரலா வந்து நம்ம ஒரு வயர்லெஸ் இல்ல சிசிடிவி மட்டும் யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து வயர்லெஸும் சிசிடிவி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம வந்து டிபெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணுமோ, அத மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பைன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும். எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ரெஃபரன்ஸ்க்காண்டி வந்து நான் கம்பைன் நெட்வொர்க்னு வந்து ஹார்ட்வேர் நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ அப்புறம் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் இல்ல பைண்ட் டூ டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் சொல்றது வந்து நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்ல வந்து ஆ நம்ம பைண்ட் பண்ணியாச்சுன்னா, அந்த டெம்ப்ளேட்ல என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ, அந்த கான்ஃபிகரேஷன்லாம் வந்து இங்க வந்து புஷ் ஆகும். இல்ல குளோன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிள் நெட்வொர்க் டெமோ நம்ம கிரியேட் பண்றோம். இந்த பேஸ் பண்ணி இன்னொரு நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, குளோன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். அது நான் நெக்ஸ்ட் வந்து இந்த நெட்வொர்க் கிரியேட் பண்ண அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் மிராக்கி கான்ஃபிகரேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்து செலக்ட் டிவைஸ் ஃப்ரம் இன்வென்டரி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து டிவைஸ் நம்மளுக்கு வந்து ஹேண்டியா இருக்கு. அந்த டிவைஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணணும்னா, நம்ம வந்து ஆட் டிவைஸ்ன்னு பண்ணலாம். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஆட் டிவைஸ் குடுத்தீங்கன்னா, இது வந்து அந்த டிவைஸோட சீரியல் நம்பர் கேட்கும். எப்பவுமே வந்து இப்படியும் குடுக்கலாம். இல்ல கோ இன்வென்டரில போயிட்டு நீங்க வந்து இங்க கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம்னா அந்த டிவைஸ் வந்து இந்த டேஷ்போர்ட வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப சீரியல் நம்பர், லைசென்ஸ் கீ அந்த மாதிரி குடுப்பாங்க. நீங்க சீரியல் நம்பர் அந்த டிவைஸோட பேக் சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் இருக்கும். ஹார்ட்வேரோட சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா போதும். அந்த டிவைஸ் வந்து இந்த டேஷ்போர்ட்ல வந்து அட்டாச் ஆயிரும். அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து இங்க ஆட் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ண அப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் கிரியேட் நெட்வொர்க் ஒண்ணு குடுத்தா போதும். அது வந்து டைரக்ட்டா வந்து கிரியேட் ஆயிரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம கம்பைன் நெட்வொர்க் குடுத்தனால வந்து, இப்ப எல்லா ஹார்ட்வேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் செல்லுலார் கேட்வே, செக்யூரிட்டி, SD-WAN இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்மளால வந்து வியூ பண்ண முடியுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு நெட்வொர்க் வந்து நான் கிரியேட் பண்றேன். குளோன் ஃப்ரம் இந்த நெட்வொர்க் வச்சு. ஸோ மறுபடியும் வந்து கிரியேட் எ நியூ நெட்வொர்க். நான் என்ன நேம் குடுக்குறேன்னா, டெமோ 2 அந்த மாதிரி நான் வந்து குடுக்குறேன். ஸோ டெமோ 2 குடுத்தாச்சு. இதுக்கு வந்து கம்பைன் நெட்வொர்க் குடுக்குறதுக்கு பதிலா வந்து, நம்ம வந்து ஜஸ்ட் செக்யூரிட்டி அப்ளையன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். குளோன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு, சிம்பிள் நெட்வொர்க் டெமோ வந்து அ இருக்குல்ல. ஸோ அத வந்து நம்ம வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட் நெட்வொர்க்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட டிபெண்ட்ஸு. நான் வந்து ஜஸ்ட் டிஃபால்ட் நெட்வொர்க் வந்து இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் கிரியேட் நெட்வொர்க் குடுத்தோம்னா, இப்ப இந்த சைட்டுக்கு வந்து எல்லா டிவைஸும் வந்த மாதிரி டெமோ 2க்கு வந்து வெறும் செக்யூரிட்டி அப்ளையன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து செக்யூரிட்டி SD-WAN ப்ராடக்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணனால வந்து, அந்த அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நம்ம வந்து என்ன மாரி ப்ராடக்ட் வந்து ஒரு சைட்டுக்கு யூஸ் பண்றோமோ, அந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம வந்து எனேபிள் பண்ணா போதும். இப்போ ஒரு 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 சைட்டுக்கு வந்து ஸ்விட்சும், வயர்லெஸ் கேமரா மட்டும் இருக்குன்னா வயர்லெஸ்ஸும் ஒரு கேமரா இருக்குன்னா, நம்ம ஸ்விட்ச், வயர்லெஸ், கேமரா இந்த 3மே வந்து எனேபிள் பண்ணா போதும். மத்தது வந்து நம்ம எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப இதுவே வந்து நீங்க ஆ சிம்பிள் நெட்வொர்க் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நீங்க வந்து இருக்கிற ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா நெட்வொர்க்ஸும் நீங்க வியூ பண்ணணும்னா, இந்த இந்த ஆப்ஷன்ல போயிட்டு,
வியூ ஆல் நெட்வொர்க்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் வந்து எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த நெட்வொர்க்கில் ஏதாச்சும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து இங்கே போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க கிளைண்ட்ஸு, ஆன்லைன் டிவைசஸ்ஸு, ஆஃப்லைன் டிவைசஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவல் வந்து வியூஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி டிவைஸ் வந்து டெப்ளாய் பண்ணுறது, லைசன்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.